ஏய், கையில் இருக்கிற மொத்த காசையும் எடு. காசா? என் கையில் இல்லையே. அப்போ பாக்கெட்டில் இருந்து எடு. நீ ஏடிஎம்ல இருந்து வரதை பார்த்துட்டு தான் வரேன். நான் சும்மா பேலன்ஸ் செக் பண்ண தான் போனேன். டென்ஷன் பண்ணாத. இந்த பார், நேற்று வரைக்கும் காய்கறி நறுக்கியிருந்த கத்தி இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை. இப்போ எனக்கு வேற வழியும் இல்லை. ஒழுங்கா காசு எடுறா. நீ கத்தியை வச்சதும் ரிஸ்க் எடுக்க வேணாம், காசை கொடுத்துலான்னு தான் நினச்சேன். நீ சொன்னியே வேற வழி இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு. அப்போ தான் முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் சரி காசை மட்டும் உங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு. நீ யாரு, உனக்கு எதுக்கு காசு தேவைன்னா எனக்கு தேவையில்லை. ஆனால் எந்த காரணத்துக்காகவும் நம்ம பாதையை விட்டு தப்பான பாதைக்கு மட்டும் போயிடக்கூடாது. என்னடா பெரிய புடி மாதிரி லட்சம் அடிக்கிற? நீ என் நிலைமையில இருந்திருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணியிருப்ப காசுக்காக. நானும் நிலைமையில இருந்திருக்கேன்டா. மச்சான், ஃபர்ஸ்டெல்லாம் காலேஜ் போகவே கடுப்பாக இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப பிடிக்குது இல்லை? அப்படி என்னப்பா இருக்கு உனக்கு அங்கே? எனக்கு இல்லைடா, நமக்கு. முதல்ல எந்த சப்ஜெக்டும் புரியாது, ஆனால் இப்போ மேக்ஸ் கூட நல்லா புரியுதுல்ல? நான் எப்படி போய் சொல்லிட்டு பார்த்தியா? பொண்ணுங்க எல்லாம் இப்போ ஜாலியாக பேசுகிறாங்க, அதனால தானே நாயே. நீங்கள் மட்டும் நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறதே பொண்ணுங்களை சைட் அடிக்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களாடா? ஓ, அப்போ சார் காலேஜ் படிக்க மட்டும் தான் போறீங்க? ஆமாம், பின்ன. ஓ மச்சான், ஒரு நிமிஷம் நோட்ட கூட. சரி, இன்னைக்கு எடுத்த சம்மோட ஃபார்முலா சொல்லு பார்ப்போம். கோல்டன் ரூல்ஸ் சொல்றீ. டுடே ஒரே தலைவலிடா, அதனால கிளாஸை கவனிக்கல. அப்புறம் எப்படிடா பிரியா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா? ஆமாம் இல்லை, அதனால தான் தலைவலிக்குது மச்சி. ஏய், பிரியா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஈவினிங், சம் ஐயையோ. எது மார்னிங் தானடா? டேய் அசோக், காப்பாத்துறா. யாரு அவனா? ஏன்டா இப்படி இருக்க? ஜாலியா இருடா. எப்படிடா அவன் ஜாலியா இருப்பான்? அதான் லவ் பண்றானே. அதுக்கு தான் எந்த ஒரு பொண்ணையும் கண்ணில் மட்டும் வச்சு பார்க்கணும், அப்பதான் வேற ஒரு பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு மறையும். ஆனா ஒரு பொண்ணை மனசுல வச்சு பார்த்துட்டா அந்த பொண்ணும் மறையாது, வேற எந்த பொண்ணையும் பார்க்கவும் முடியாது. விட்ரா விட்ரா. நீ மூட்ரி, உனக்கு இருக்கு. மச்சான், நல்ல போன்ல தான் மதிப்பே. இதை வச்சு என்னடா பண்ணுவ? நம்ம கிளாஸ் ஃபுல்லா வாட்ஸ்அப்ல இருக்கு. உன் ஆளு வர செம உசாரு, வெறும் குரூப்ல மட்டும் தான் சேட் பண்ணோம், SMS கூட பண்ண முடியாது. நான் ஃபோன் பண்ணி பேசிப்பேன்டா. ராங் நம்பர்னு கட் பண்ணிடுடா. என்னையும் அப்படித்தான் பண்ணான். உன்னையுமாடா? ஆமாம் பச்சி. டேய் சாரிடா, இனிமேடி பண்ண மாட்டோம். ஆனா எல்லாரும் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நல்ல ஃபோன் வாங்கடா, அதுக்கப்புறம் ஆளை ஜிசிலேருந்து பேசி கூட்டு போய் கரெக்ட் பண்ணு. இல்லை மச்சி, வீட்லேயே ரொம்ப கஷ்டம்டா. அப்படி இருக்கும்போது ஃபோனுக்குன்னு எப்படிடா காசு கேட்பேன்? ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போய் தான் வாங்கணும். அவ்வளோ டைம் எல்லாம் இல்லடா, போய் வீட்டில் ஏதாவது போய் சொல்லு. தண்டண்டா இவன், வேலைக்கு ஆக மாட்டான். அதான் செமஸ்டர் ஃபீஸ் இருக்குல்ல, அதை தொலைச்சுன்னு சொல்லிடு. வேணாண்டா. டேய், இல்லைன்னா உன் ஆளையே தொலைச்சிருவேன். சரிடா, வீட்டில் சொல்லிட்டு வரேன். ஃபோன் வாங்க போகலாம். ஆளுக்கு அசிங்கப்படுத்துறாங்க, இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐஃபோன் நான் கேட்டேன், ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தானே கேட்டேன்.
நம்புற மாதிரி பொய் சொல்லணும். ஆனால் நம்மளை நம்புவாங்களான்னு தெரியலையே. என்ன மச்சான் இப்பெல்லாம் குரூப்ல 10 மணிக்கு மேல மெசேஜே பண்ண மாட்டேற? அது ஒன்றும் இல்லைடா, நான் கீதா கிட்ட உனக்காக தான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அது 10 மணிக்கு தூங்கிரும், அதான் வரதில்ல. ஓ அப்படியா? ஏய் அடி 11 மணி வரைக்கும் அவன் என் கூட சேட் பண்ணிட்டு தான் தூங்குவாளே. 11 மணிக்கா? அப்படியா? ஆனா அந்த கேடி என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது 12 மணிக்கு மேல தான் தூங்குன்னு சொல்லுமேடா. 12 மணிக்கு மேலே? ஆமா. அடி பாவி. சரிடா, நான் கிளம்புறேன்டா. எங்கடா போறீங்க? அசோக் ஃபோன் வாங்க போலான்னு சொன்னானே. அவன் கால் பண்ணா பார்த்துக்கலாம்டா. சரி அப்ப நானும் கிளம்புறேன். வீட்டில் காசை தொலைச்சிட்டேன்னு சொன்னதும் நம்பிட்டாங்களே. ஷே, பொய் சொன்னது தப்பு தான். ஆனால் நமக்கு ஒரு தேவைன்னும் போது அதை அடைய நம்மளை நாமளே மாற்றிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, இப்போதைக்கு ஃபோன் வாங்கணும், அவ்வளோதான். பாரு, குப்பையை எடுத்து ஓரமாக போட கூட வலிக்குதான். சி, எங்கே பார்த்தாலும் குப்பை, கண்டதை கண்ட இடத்துல போட்டுறாங்க. ஊராப்பா அது? அப்போ ஏன் நீ இங்கே வந்த? என்னப்பா இப்படி பேசுகிற? சும்மாண்ணா. என் அண்ணனும் இந்த ஊரில் தான்ப்பா செட்டில் ஆயிருக்காரு, அவரை பார்க்கலாம் தான் வந்தேன். வரும்போது இந்த காசு எடுத்துன்னு வர வந்துட்டேன். அண்ணனுக்கு பசங்களாம் வேற இருக்காங்கப்பா, வெறும் கையோடு எப்படி போகிறது? அதான் இந்த ஃபோனை வந்த வேலைக்கு வித்துடலான்னு பார்க்குறேன். ஊரில் ஒரே மழைப்பா, அதான் இப்படி கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஊர் நாட்டம். என்னப்பா? ஒன்றும் இல்லைண்ணா. ம், ஃபோன் வாங்கியே 1 மாதம் தான்ப்பா ஆகுது. ஒரு 5000 கச்சா கூட போதும்பா. நான் ஐஃபோன் ஆச்சேண்ணா, வெறும் 5000மா? பாசத்தை விட பணமாப்பா முக்கியம். நான் என்கிட்ட 3000 ரூபாய் இருக்குண்ணா, எனக்கே குத்துண்ணா. முடியாதுப்பா. 3000மா? ஏன் சும்மா கேள? நானா ப்ளீஸ்ண்ணா, இவ்வளோ கம்மியாக தரான்? திருட்டு ஃபோன் தானே இது? என்னை பார்த்தா திருட மாதிரியாப்பா தெரியுது? கஸ்டம்ஸ் பீஸ்ப்பா, அதான் அடகு வைக்கவும் முடியல, கடையில் விற்கவும் முடியல. ஓ, கஸ்டம்ஸ் பீஸா? அதுவும் திருட்டுதாயா? சரி அண்ணா, அண்ணா காசோட சேர்த்து என் ஃபோனும் தரேண்ணா, காசும் தரேண்ணா. அண்ணா எனக்கே தந்துண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இந்தாங்கண்ணா, தாங்கண்ணா. ம், உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என் காதில் சொல்கிற மாதிரியே இருக்கு. சரி சரி புடி. மறை. அண்ணா என் சிம்மை மட்டும் எடுத்துக்கிறேண்ணா. உங்கள் ஃபோனில் எடுக்கலையாண்ணா? வெய், நான் ஃபோனை விற்க தான் வந்தேன், அதனால் ஏற்கனவே எடுத்துட்டேன். இந்தாங்கண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆசை கண்ணை மறைச்சிச்சு. ஃபோனை இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து தரான், அதை கூட கவனிக்கல. பார்க்க கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே ஏமாத்திட்டான் திருடு. இனிமே பாருங்கடா, நான் யாருன்னு காட்டுறேன். அவன் ஏமாத்திட்டான்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நானும் வீட்டை ஏமாத்தினேன். அவன் திருடனும் நான் சொல்லக்கூடாது, அது திருட்டு பொருள்னு தெரிஞ்சும் அது வாங்க தயாரா இருந்தேன். அப்ப நான் யாரு? சே, கையில சுண்ணாம்பு. ஆமா, அந்த பொண்ணை நான் ஏன் லவ் பண்ணும்? எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு க்ரஷ்ஷு, எனக்கும் தான். ஏன்னா அவள் அழகா இருப்பா, அவ்வளவுதானே. இதுவா லவ்? சே, இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணோம்? அவன் தந்த சோப்பால இப்போ என் கையை சுத்தமாக்கிக்கிட்டேன். அவன் தந்த அனுபவத்தால இனி என் மனசை சுத்தமா வச்சுக்க போறேன். என்ன, சோப்போட ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம், என் ஃபோன் வேற போச்சு.
ஒரு பொண்ணுக்காக போய் சொன்ன, ஃபோனுக்காக திருடின, ஒரு தேவைக்காக ஒரே நாள்ல இவ்வளவு மாற்றம் எனக்குள்ள. அப்புறம் தான் புரிஞ்சுது எந்த தேவையா இருந்தாலும் நானா தான் இருக்கணும்னு. இப்படி இருக்கிறதால மற்றவங்க உன்னை மதிக்கிறாங்களா என்ன? இங்க காசு தான் எல்லாம். மத்தவங்க என்னை மதிக்கவே வேணாம். நான் பண்றத பார்த்து எனக்குள்ள இருக்கிறவன் என்னை திட்டாம இருந்தாலே போதும். இப்படி பண்றதால இப்போ உனக்குள்ள இருக்கிறவன் உன்னை திட்டுறான்ல,